நானும் சொல்கிறேன், தந்தை பெரியார் சிலை உலகம் பூரா ஊர் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு மாலை போட வந்திருக்கலாம், ஒரு மாலை கொண்டு மரியாதை செலுத்தியிருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு ஏஐ ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவை கூட ஒரு மாலை வாங்கி உங்களால் போட முடியலன்னா நீங்கள் என்ன கட்சி நடத்துகிறீங்க? சீமானுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அண்ணன் திருமா அவர்கள் சொன்னது போல் சீமானும் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தைகள் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர்கிட்ட என்னெல்லாம் படிக்க முடியுமோ ஒரு பெரியாருங்கிற ஒரு புத்தகம் வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த அவன் ஃபிட் ஆயிடுவான். ஒரு குடும்பமாக வாழ்கிறதுக்கு அவன் ஃபிட் ஆயிடுவான். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வீடுகளில் மனைவிகளை எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியும், மகள்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியும். பெரியாரை படித்த எல்லாருமே மனைவிக்கு உரிய மரியாதை கொடுக்குறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் பெரியாரை படித்தானோ அவன் தன்னுடைய மனைவியை அழகாக வாழ வைக்கிறான். எவெல்லாம் பெரியாரை படிக்கலையோ அவன் மனைவியை அடிமையாக தான் வச்சுருக்கிறான். ஏன்னா நான் நிறைய பேர்த்த இந்த தோழர்களில் நான் பார்க்குறேன், அவங்களோட மனைவிகளை ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க. நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே அதுக்கு நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்குறாங்க. இதிலிருந்தே நான் அண்ணன் திருமுருகன் காந்தியாட்ட நீங்கள் எப்போ தான் வீட்டில் இருப்பீங்கன்னு கேட்பேன். ஆனால் அவர் என்கிட்ட என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தோழர் நாங்கள் மக்களை அதிகமாக நேசிக்கிறோம், அதை விட குடும்பத்தையும் அதிகமாக நேசிக்கிறோம் தோழர். அப்போ இது எங்கேருந்து வருதுன்னா தந்தை பெரியார் இடத்துல இருந்து தான் அது வருது. தொடர்ச்சியாக நீங்கள் என்ன போராட்டம் அறிவித்தாலும் சரி அதில் முதல்ல என்னையும் கூப்பிடுங்க. இன்னும் ரொம்ப காலம்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. இந்த எலெக்ஷனுக்காண்டி கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியிருக்கு. தந்தை பெரியாரின் 52வது ஆண்டு நினைவு நாள் கருத்தரங்கம். தந்தை பெரியாருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் வன்னியரசு அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் குடந்தையரசன் அவர்களே, தமிழர் விடியல் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இளமாறன் அவர்களே, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பொறுப்பாளர் தோழர் ராஜசேகர் அவர்களே, முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, பெரியார் நினைவு நாள் கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள். அப்போது சரி, ஒரு மாலை போட வேண்டியிருக்கும், ஒரு அஞ்சலி செலுத்துவாங்க, அஞ்சலி கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் வந்தேன் நான். ஆனால் இங்கே அவ்வளோ பேரும் இந்த ஏகே பாடிசனை வச்சு சுட்ட மாதிரி ஒரே ஒருத்தனை குறி வச்சு சுட்டிங்கன்னா அவன் எண்ணத்துக்கு தான் ஆவான். அதனால் அந்த ஆளை நான் கடைசியாக பேசலான்னு வச்சுருக்கிறேன். ஏன்னா நாங்கள் எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, அவன் ஒரு காலி டப்பாம்பாங்க. இந்த காலி டப்பா வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. அவனை பற்றி பேசி எந்த பிரயோஜனமுமே இல்லை. இவனை போல் ஆட்கள் எல்லாம் எப்படி இந்த சொசைட்டியில் பெருசாக ஒரு ஆளுமையாக வராங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இங்கே ஒரு உளவியல் சிக்கல் இருக்குது. அதை என்னை விட யாரும் இங்கே தெளிவாக சொல்லிட முடியாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம். இந்த அரங்கில் இருக்கிற அத்தனை பேரும் தந்தை பெரியாரை ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட நபர்கள் மட்டும்தான் நான் இங்கே இருக்கிறாங்கன்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படித்தவங்க ஓரளவு அறிவாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப படிச்சுட்டான் பாருங்கள், அவன் பைத்தியக்காரனாக மாறிடுவான். சீமான் மாதிரி ஆட்க இன்னும் போக நிறைய நபர்கள் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகிறவன்லாம் அவன் யாராக இருப்பான் அப்படின்னா, ஒன்று பைத்தியக்காரனாக இருப்பான், இல்லை வெறி பிடிச்ச நாயாக இருப்பான். இந்த வெறி பிடிச்ச நாய் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் மனிதாபிமானம் இருக்குதோ அவங்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. மனிதாபிமானம் இருக்கிறவங்க மனுஷனாக பார்ப்பான். இந்த ஜாதி வெறி பிடிச்சவன் அவனை அந்த ஜாதி கண்ணோட்டத்திலேயே பார்ப்பான். அப்படி எங்களை நிறைய பேர் பார்த்துருக்குறான். அந்த அந்த நாய்களை ஃபுல்லாக எங்களால் ஈஸியாக அடையாளம் காண முடியும். நீங்கள் தந்தை பெரியாரை எதிர்த்து பேசுகிறவனை நீங்கள் ஒரு பார்வையாக பார்ப்பீங்க. என்ன இந்த சீமான் போன்றவர்கள் எதிர்த்து பேசும்போது நிறையா தம்பிகள் விசிலடித்து கை தட்டுறாங்க. அவன்லாம் அந்த 2000க்கு அப்புறம் பிறந்த தம்பிகளாக இருப்பான்.
அவனுக்கு தந்தை பெரியார் இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருப்பார். அவனுக்கு யாரெல்லாம் இப்போ முன்னாடி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய இளைய தளபதி விஜய் தான் அவனுக்கு முன்னாடி இருப்பார். அப்போது அவனுக்கு இங்கே வேற ஒன்று கற்பிக்கப்படுது. அவனோட எண்ணங்கள் ஃபுல்லாக வேற ஒரு உலகத்தில் இருக்குது. இப்போ இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திசை பதிப்பகத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போது அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள்ட்ட, அண்ணே எனக்கு தந்தை பெரியாரை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புத்தகம் கொடுங்கன்னு கேட்டேன். இது ஏன், எனக்கு 37 வயதாகிருச்சு, இன்னும் நானும் பல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவன் தான். இன்றைக்கி எனக்கும் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. பல பிரச்சனைகளை தாண்டி நானும் காவல்துறைக்கு எதிர்த்து மட்டும் 27 வழக்குகள் வாங்கியிருக்கிறேன். காவல்துறையை ஆப்பனண்ட் பண்ண வழக்கு மட்டும் 27 வழக்கு மக்கள் பிரச்சனைக்கான வழக்குகள் தான், சாதி பிரச்சனைகளுக்கான முரண்பாடுகளுக்கான வழக்கு. அப்படிங்கும்போது இதுக்கு புத்தகம் தனியாக ஒன்று படிச்சிட வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அப்போதிருந்து நான் புத்தகம் படிக்கிறது இல்லை. இப்போ தான் தோழர் திருமுருகன் காந்தி அண்ணன் கூட சேர்ந்ததுலேருந்து, செரிப்பண்ணன் கூட சேர்ந்ததுலேருந்து, அண்ணன் குழந்தையரசன், அண்ணன் வன்னியரசு அவர்களோட சேர்ந்ததுலேருந்து அந்த புத்தகம் படிக்கிற அந்த பழக்கம் இருக்குது. இருந்தாலும் ஒரு 4 பக்கத்துக்கு மேலே அதை என்னால் படிக்க முடியலை. அதுக்கிட்டையும் ஒரு ஃபோன், அந்த அங்கே மண்டையை உடைச்சிட்டான், இங்கே கல்லை கொண்டு எரிஞ்சிட்டான், இங்கே தீயை வச்சுட்டான், இப்படி ஃபோன் வந்துடும். அதில் அந்த டிஎஸ்பி எஸ்பிக்கு ஃபோன் அடிக்கிற வேலையெல்லாம் போயிடும். இதில் எங்கே புத்தகம் படிக்க. இருந்தாலும் அந்த புத்தகத்தை வாங்கி நானே படிக்கணும்னு சொல்லும்போது, இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷனுக்கு கட்டாயமாக அண்ணன் இளமாறன் அவர்கள் சொன்னது மாதிரி பெரியாரை மறுபடியும் கொண்டு சேர்க்கணும். அந்த கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வீணாக போனவங்கெல்லாம் அவர் இப்படி இவர் இப்படின்னு பேசுகிறான். அந்த பசங்களுக்கு இந்த இந்த நீங்கள் இந்த இப்போ கிறிஸ்மஸ் டைம்னு சொல்கிறேன், இந்த கேக்கை அழகுபடுத்துவான் பார்த்தீங்கன்னா, உள்ளே ஃபுல்லாக கருகருன்னு இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் க்ரீமை தடவி இப்படி ஒரு ஒரு படம் வரைஞ்சி வச்சோன்னா அந்த கேக்கு அழகாக மாறிடும். அந்த மாதிரி சீமான் போன்ற ஆள்கள்லாம் கொஞ்சம் அழகாக அந்த பேச்சுகளை பேசும்போது அந்த தம்பிகளுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் அவன் கை தட்டுறான். ஆனால் உணர்வாக உள்ளே போய் அவன்கிட்ட போய் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனா என்னை போல் பல ஒரு பெரியாரின் வாரிசுகளை இங்கே உருவாக்க முடியும். அதை நான் அண்ணன் திருமுருகன் காந்தி இவங்களாம் மாதிரி ஆளுகள் கூட பழகினதுனால எனக்கு அந்த படிப்பினை கிடைச்சிட்டு. இதை கிடைக்காத இளைஞர்கள் தான் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கான், சீமான் போன்ற வீணா போனவங்க கூட அங்கே சேர்ந்துக்கிட்டு அந்த வேலையை செய்கிறான். அண்ணன் வன்னியரசன் அவர்கிட்ட ஒரு தடவை நான் சொன்னேன், ஆனால் சீமான் வந்து ஒரு வியாபாரி, அவன் கடையை கரெக்டாக போட்டான். ஆனால் அவன் கடையில் இருக்கிறப்பெல்லாம் காலி டப்பா. இந்த நீங்கள் கிராமத்து பக்கம் போனீங்கன்னா ஒரு ஷோகேஸுக்கு அந்த ஹார்லிக்ஸ் டப்பாவெல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும், சில்லறை வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த சில்லறத்தனமான வேலைகளை இந்த சீமான் பார்க்குற மாதிரி அந்த சில்லறை வியாபாரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு உளவியலாக நான் ஒன்று சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடிக்கலான்னு இருக்கிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சமூகத்தின் தலைவர் என்னை சந்திக்க வரார். அப்போது நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய அலுவலகத்தில் தந்தை பெரியாரின் சிலை இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன இப்போ ரொம்ப அந்த பெரியாரிஸ்ட் கூட சுற்றிட்டு இருக்கிறீங்க, திமுககாரன் கூட சேர்ந்தா பெரியார் சிலை வைக்கணுன்னு இருக்கான்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், ஆனால் அப்படிலாம் இல்லை, நான் ஏற்கனவே கொஞ்சம் மனிதாபிமானமான ஆள். எனக்கு யார் பாதிக்கப்பட்டாலும் அவன் நாடாரா கோணாரா ஆசாரியான்னு நான் பார்த்ததில்லை. என்ற உதவின்னு கேட்டு என் வீட்டுக்குள்ளே வந்தவனுக்கு நான் உதவி செஞ்சு கொடுத்துருக்குறேன். ஏன்னா அதிகமாக தேவேந்திர குல வேளாளருக்கு உதவி செஞ்சிட்டனால என்னை ஜாதி தலைவர்னு சொல்லிட்டானுங்க. ஆனால் நான் எல்லாருக்கும் மாணவன் தான். இங்கே இப்போ நீங்கள் என்ன அர்த்தத்தில் என் அலுவலகத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னு கேட்டேன். இல்லை தலைவரே, அப்படி இல்லை இப்படி இல்லை, உங்களோட புத்தி சாதி புத்தி, சாதி புத்தியோட அந்த கண் பார்த்துச்சுன்னா பெரியார் உங்களுக்கு தவறாக தான் தெரிவார். சாதிய புத்தி உள்ள எவன்லாம் பெரியாரை பார்க்குறானோ அவனுக்கு அவர் எதிரியாக தான் தோணும். யார் ஜாதி வேண்டான்னு சொல்லி ஒருத்தன் வெளியே வாரானோ அவனுக்கு தான் பெரியார் தலைவராக தெரிவார், மற்ற எல்லாருக்கும் விரோதியாக தான் தெரிவார். நான் ஒரு மணி நேரம் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணேன். எனக்கு இன்னொரு வேலை வேறு இருந்துச்சு, இருந்தாலும் இவனை இன்றைக்கி விடக்கூடாது, இவனை எதாட்டு செஞ்சு விட்டுணுன்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட, நம்ம நண்பர் தான் அவர், இருந்தாலும் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் ரொம்ப நல்ல மனுஷான, அதில் உங்கள்கிட்ட அதான் உளவியலாக ஒன்று சொல்கிறேன், அவர் ரொம்ப தங்கமான மனுஷன். ஆனால் அவர் மனசுலேருந்து கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகலை.
அவர் காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, அவருக்கு ஜாதி அதிகமாக ஊட்டப்பட்டிருக்கு. அவருக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. சீமானுக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஆனால் சீமான் மாதிரி ஒவ்வொரு ஆளுக ஜாதிய புத்திகளோட அங்கங்கே ஆல்ட்டாகி வேலை பார்த்துட்டே இருக்கிறான். அவனுக்கு ஒவ்வொரு தலைப்பில் ஒரு ஜாதியின் பெயர் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணணும்னா தொடர்ச்சியாக இங்கே பெரியாரை வெளியே கொண்டு வரணும். அவன் சீமான் மாதிரி ஆளுங்க அவன் கடப்பாறையை கொண்டு வரட்டும், ஜேசிபியை கொண்டு வரட்டும். ஆனால் தொட முடியுமா? தொட்டுட்டு நகன்ற முடியுமா அந்த இடத்துல? எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட சீமான் போன்ற ஆளுகள் எதிர்கருத்து தெரிவிக்க முடியுமா? அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு கருத்தை பலமாக வச்சாங்க ஈரோடு பக்கத்தில் பேசும்போது. அழித்தொழிப்புன்னு சொல்லி, அழித்தொழிப்பு அப்படிங்கும்போது அதில் என்ன வரும் அப்படின்னா, இந்த வயக்காட்டில் களை செடிகளை அப்படியே பிடுங்கி தூர போடுறது. இந்த இனத்தை அழிக்கணும்னு வந்தால் அழித்தொழிப்புக்கான ஒரு இயக்கமாக இந்த தமிழர் ஆட்சி கழகம் மாறும். ஏன்னா நாங்களாம் எக்ஸஸாக வாழ்க்கையை வாழ வந்தவங்க. இந்த மாதிரி நல்லவர்கள் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரும்போது காசை வாங்கிக்கிட்டு இளைஞர்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு, இன்றைக்கி விஜய் போன்ற அவர்லாம் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ, நானும் சொல்கிறேன், தந்தை பெரியார் சிலை உலகம் பூரா ஊர் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு மாலை போட வந்திருக்கலாம், ஒரு மாலை கொண்டு மரியாதை செலுத்தியிருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு ஏஐ ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவை கூட ஒரு மாலை வாங்கி உங்களால் போட முடியலன்னா நீங்கள் என்ன கட்சி நடத்துகிறீங்க? சீமானுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அண்ணன் திருமா அவர்கள் சொன்னது போல் சீமானும் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தைகள் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொடர்ந்து சமூக நீதிக்காக போராட பல போராளிகள் இந்த தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தாலும் சீமான் போன்ற ஆளுகளை ஆர்எஸ்எஸ்காரங்க உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கிறான். அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசுங்க. ஆனால் பேசுனா இங்கே பல பிரச்சனைகள் உருவாகும். ஏன்னா எங்களுக்கு உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச தெரியாது. அதிகமாக வர வர வார்த்தையை கெட்ட வார்த்தையாக வந்துடும். அதனால் நான் எப்போதுமே சுருக்கமாக அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுகிறது. சீமான்லாம் பெரியார் முன்னாடி ஒரு ஆளே கிடையாதுங்க. நான் ஒரு அண்ணன் ஷெரீப் அவர்கள் கொடுத்த ஒரு புத்தகம் படித்தேன். ஏற்கனவே பெரியார் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் படித்தேன். பெண்களை எவ்வளோ ஒரு மரியாதையாக நடத்தணும்னு இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது பெரியார் தான், வேறு யாருமே கிடையாது. சீமான்லாம் பெரியாரை பற்றி பேச அருகதை இருக்கா? ஒரு பெண்ணை எவ்வளோ இழிவுபடுத்தி பேசணும்னு சொல்லி நீங்கள் சீமான்கிட்ட போய் பாடம் படிக்கலாம். ஒரு பெண்ணை எப்படி மரியாதை நடத்தணும் தந்தை பெரியார் இடத்துல மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும், வேறு யார்கிட்ட கற்றுக்கிற முடியாது. ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர்கிட்ட என்னெல்லாம் படிக்க முடியுமோ ஒரு பெரியாருங்கிற ஒரு புத்தகம் வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா அவன் ஃபிட் ஆயிடுவான். ஒரு குடும்பமாக வாழ்கிறதுக்கு அவன் ஃபிட் ஆயிடுவான். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வீடுகளில் மனைவிகளை எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியும், மகள்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியும். பெரியாரை படித்த எல்லாருமே மனைவிக்கு உரிய மரியாதை கொடுக்குறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் பெரியாரை படித்தானோ அவன் தன்னுடைய மனைவியை அழகாக வாழ வைக்கிறான். எவன்லாம் பெரியாரை படிக்கலையோ அவன் மனைவியை அடிமையாக தான் வச்சுருக்கிறான். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய பேர்த்த இந்த தோழர்களில் நான் பார்க்குறேன், அவங்களோட மனைவிகளை ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க. நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே அதுக்கு நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்குறாங்க. இதிலிருந்தே நான் அண்ணன் திருமுருகன் காந்தியாட்ட நீங்கள் எப்போ தான் வீட்டில் இருப்பீங்கன்னு கேட்பேன். ஆனால் அவர் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தோழர், நாங்கள் மக்களை அதிகமாக நேசிக்கிறோம், அதை விட குடும்பத்தையும் அதிகமாக நேசிக்கிறோம் தோழர். அப்போ இது எங்கேருந்து வருதுன்னா தந்தை பெரியார் இடத்துலேருந்து தான் அது வருது. தொடர்ச்சியாக நீங்கள் என்ன போராட்டம் அறிவித்தாலும் சரி, அதில் முதல்ல என்னையை கூப்பிடுங்க.
இன்னும் ரொம்ப காலம்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. இந்த எலெக்ஷனுக்காண்டி கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியிருக்கு. அதையும் அண்ணன் திருமுருகாந்தி அவர் சொல்லிட்டாங்கன்னா தூக்க எரிஞ்சிட்டு நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கேன், அண்ணே எனக்கு இது வேண்டானே, ரொம்ப பொய் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த அரசியலில் ரொம்ப பொய் சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப உனக்கு கொஞ்சம் எசைஞ்சு போக வேண்டியிருக்கு. எங்கள் ஊர் பாசையில் சொன்னோன்னா கொஞ்சம் எசைஞ்சு போக வேண்டியிருக்கு. எசைகிறது எங்களுக்கு பழக்கம் இல்லை. இருந்தாலும் ஒரு 100 மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா நம்ம அரசியலாக சில இடங்களுக்கு நின்று தான் போக வேண்டியிருக்கு. அதற்கு தந்தை பெரியாரின் கொள்கையில் முன்னெடுத்து தொடர்ந்து அரசியலில் நம்ம வலுவாக ஒரு இடத்துல நின்று இந்த ஒரு சீமான் இல்லை 100 சேர்மான் வந்தாலும் சீமான் வந்தாலும் அவனுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.